கலப்பு திருமணத்தில் எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது பாருங்கள். கலப்பு திருமணம் ஓகே தான் நினைக்கிறேன். ஏன்னா மனசு ஒத்து போனால் எல்லாம் ஒத்து போவாங்க. எனக்கு இனம் பற்றி பிரச்சனை இல்லை, மனம் தான் ஒட்டு போகணும். எங்கள் குடும்பத்தாரே நிறைய பேர் கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கப்பூரராக இருந்துக்கிட்டு இது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். கல்யாணம்னாலே நம்ம ஒரு குடும்பத்தை உருவாக்குது தான். அது கலப்பு திருமணம் இருந்தா என்ன, இல்லை நம்ம இனமாக இருந்தா என்ன. எனக்கு அது உடன்பாடு இல்லை. வேற கல்ச்சர் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதனால பிரச்சனை வரலாம். கலப்பு திருமணம், அதாவது வேற்று இனத்தவரை மணம் முடிப்பது, இந்தியர்களிடையே இந்த போக்கு எப்படி உள்ளது? அதற்கு என்ன காரணம்? கலப்பு திருமணங்கள் புதிதல்ல, ஆனால் அவற்றுக்கே உரித்தான சில சவால்களும் இருக்கத்தான் செய்கின்றன. தம்பதியர் எப்படி சமாளிக்கின்றனர்? 18.1 விழுக்காடு 2023ஆம் ஆண்டில் நடந்தேறிய அனைத்து திருமணங்களில் கலப்பு திருமணங்களின் விகிதம் இது. 10 ஆண்டுகளுக்கு முன் 17.8 விழுக்காடாகவும் 20 ஆண்டுகளுக்கு முன் 11.5 விழுக்காடாகவும் இருந்தது. இந்திய சமூகத்தில் எப்படி? மணமகன்களை முதலில் பார்ப்போம். 6.9 விழுக்காட்டு இந்திய மணமகன்கள் சீன பெண்களை மணந்தனர். அதர்ஸ், அதாவது சீனர், மலாய்க்காரர் அல்லாதவர்களை மணமுடித்தவர்கள் 6.8 விழுக்காட்டினர். சுமார் 23 விழுக்காட்டினர் மலாய் பெண்களை மணந்தனர். 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சற்று குறைவு. ஆனால் இந்திய மணப்பெண்களில் சுமார் 18 விழுக்காட்டினர் மலாய்க்காரர்களை மணந்தனர். இது அதற்கு முந்தைய ஆண்டில் சுமார் 16 விழுக்காடாக இருந்தது. இந்தியர்கள் பிற இனத்தவரை திருமணம் செய்து கொள்ளும் போக்கில் பெரும் மாற்றமில்லை. இத்தகைய திருமணங்கள் எந்த அளவிற்கு இந்திய சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன? அதை பற்றி கலந்துரையாட 4 பேரை சந்தித்தேன். கலப்பு திருமணங்கள்னு சொல்லும்போது உங்களுடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு? நான் வேற இனத்தவரை கல்யாணம் பண்ணல, ஆனால் வேற மொழி பேசுகிறவரை தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஒன்று புடவை கட்டுறது கூட அவங்க பாணியில் தான் கட்டணும். அப்புறம் மொழி கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்படியும் பரவாயில்ல, காம்ப்ரமைஸ் பண்ணினேன். ஆனால் குழந்தைகள் வந்த பிறகு இன்னும் ரொம்ப கஷ்டமானது. என்னன்னா தாய்மொழி எனக்கு தமிழ். நான் தமிழில் சரளமாக பேசுவேன். எனக்கு ரொம்ப பற்று தமிழில். ஆனால் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா குஜராத்தி தான் கற்றுக்கணும். ஸோ இதிலெல்லாம் எனக்கு நிறையா பிரச்சனைகள் வந்தது. அப்போ நிறைய விரிசல்கள் வந்தது. பார்க்க போனாக்கா என் குடும்பத்தில் எங்கள் அண்ணி சீனர், என் பெரியம்மா மலாய்க்காரர், அப்போது இன்னொரு பெரியம்மா பிலிப்பியனா. டிஃப்ரெண்ட் மொழி, டிஃப்ரெண்ட் கல்ச்சர் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஏன் இந்த சாப்பாடு சாப்பிட்றீங்க, இல்லை ஏன் இந்த மொழியில் பேசுகிறீங்கன்னு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் பழக நம்ம கற்றுக்கும்போது இட் பிகம்ஸ் a very beautiful family. என்னோட அத்தை ஒரு டச் யூரோப்பியன் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னோட மாமா அவர் ஒரு ஜப்பனீஸை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா மாறி மாறி சாப்பாடு இருக்கும். எனக்கு இந்த கலப்பு திருமணம் ஐ திங்க் இட்ஸ் a good thing. And then ஆனால் எனக்கு இப்போ சான்ஸ் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். சரி மித்ரா, உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. இல்லை, வேற்று இனத்தவரை மணமுடிப்பது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? எனக்கு ப்ரெஃபரன்ஸ் ஒரு தமிழ் பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு. என்னோட ஜெனரேஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் அங்கே ஒரு டபு இருக்குது தட் நம்ம மற்ற இனத்தவரை கல்யாணம் செஞ்சுக்க கூடாது, அதுக்கு எதிர்ப்பு இருக்குது, யூனோ. பட் பர்சனலி என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் ஒரு தமிழ் பையனை கல்யாணம் பண்ணுவேன்னா ஐ ஃபீல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோட கலாச்சாரம், நான் வளர்ந்த விதம் எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் அது ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். நம்ம பார்க்குற படம் உங்களுக்கு தமிழ் புரியும், எனக்கு தமிழ் புரியும், நம்ம சேர்ந்து பார்க்கலாம், சிரிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த மொழி புரியலன்னா தனியாக சிரிக்கணும். அட்லீஸ்ட் பரவாயில்ல. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பையனுக்கு 29 வயசு, பெண்ணுக்கு 25 வயசு.
என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். இந்த தருணத்தில் வந்து பிள்ளைங்களை வந்து ஃபார்ஸ் பண்ண முடியாது, அவங்கள வற்புறுத்த முடியாது. கல்யாணம் பண்ணிக்கிங்க, இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது நம்ம பெரியவர்கள் வந்து இந்த மொழி, கலாச்சாரம், இனம் இதெல்லாம் ரொம்ப பின்பற்றுறவங்க. அதனால அவங்களுக்குலாம் வந்து இந்த இன்டர்ரேஷியல் மேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இளையர்கள் நம்ம என்ன ஐ திங்க் இண்டிபெண்டன்ஸ் வந்திருக்கு. முன்ன வந்து சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, பெற்றோர்கள் சொன்னால் பிள்ளைங்க கேட்கணும், அங்கே கம்யூனிகேஷனுக்கான இடம் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து சரி நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அதனால் at this point பெற்றோர்கள்ட்ட நம்ம சொல்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் தட் ஓகே நான் வேறு இனத்தவரை காதலிக்கிறேன், திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது அவங்களும் அதை கேட்குறதுக்கு இப்போ முன் வந்திருக்காங்க. ஓகே at the end of the day I feel பெற்றோர்களுக்கு என்ன வேணும்னா, சந்தோஷமாக இருக்கீங்களா, ஓகே அது போதும். எனக்கு என்ன ஒரு பயம் இருக்குன்னா, ஓகே என்னோட மகள் வந்து இன்னொருத்தர் வந்து கல்யாணம் பண்ண, இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவரோட குடும்பம் வந்து என்னோட டாட்டரை வந்து ஏற்றுக்குவாங்களா, பெரிய பயம். ஒரு பெற்றோர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதுதான். கல்யாணனாலே பிரச்சனை தான், காதல்னாலே பிரச்சனை தான். at the end of the day வர சவால்களை எதிர்நோக்கிறதுக்கும் டு ரிமெயின் கமிட்டட் டு ஒன் another, நம்ம இதை சேர்ந்து வர பிரச்சனையை எதிர்கொள்வோங்கிற நம்பிக்கையை ஒருத்தர் கொடுத்துக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அது வேறு இனமாக இருந்தாலும் ஒரு இனமாக இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எதிர்கொள்வோம் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். கலப்பு திருமணம் செய்ய தயக்கம் தேவையில்லை. இதைத்தான் நாம் சந்தித்த இளையர்களில் பலர் கூறியிருந்தனர். இந்த மனப்போக்குக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? We are living in a civilization where நம்ம கல்ச்சர் மாறிட்டே இருக்குது. நம்ம வந்து முன்ன காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கொலெக்டிவ் கல்ச்சர், அப்போ வந்து இனப்பற்று, மொழிப்பற்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர், சோஷியல் மீடியா, இன்டராக்ஷன்ஸ், எக்ஸ்போஜர், நம்ம வந்து மோர் எக்ஸ்போஸ்ட் இப்போ காலகட்டத்தில். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து என்னோட ப்ரெஃபரன்ஸ் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் தென் என்னோட ஃபேமிலிஸ் ப்ரெஃபரன்ஸ் ஆர் மை கம்யூனிட்டிஸ் ப்ரெஃபரன்சஸ். இப்போ நான் வந்து ஒரு சிங்கப்பூரியன், அதே ஒரு பிகர் ஐடென்டிட்டி தென் மை inner identity, my racial identity. When I feel that I'm a Singaporean, so automatically race வந்து ஒரு secondary identity. இது வந்து நம்மளுக்கு வந்து இந்திய சமுதாயம் மட்டும், இந்தியன் கம்யூனிட்டி மட்டும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. திஸ் அப்ளைஸ் டு ஆல் கம்யூனிட்டிஸ். கலப்பு திருமணத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இளையர்களுக்கு இது எளிதாக இருக்கலாம். பெரியவர்கள் சிலர் சிரமப்படுவது ஏன்? ஸோ மூத்த தலைமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலாச்சாரம்னா என்ன, அவங்களுக்கு வந்து என்னென்னா எப்படி நான் வாழ்ந்தேன், நான் எப்படி வாழ்கிறேன், நீ எப்படி வாழணும், இதான் வந்து கண்டினியூவேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. அதனால் வந்து பிள்ளைகள் வந்து நான் என்ன செஞ்சேனோ நீனும் அதே தான் செய்யணும். ஸோ அதே மாதிரி கிராண்ட் சில்ட்ரன் அவங்களும் அப்படி தான், நான் என்ன செஞ்சேன் நீனும் அதே தான் செய்யணும். இதான் வந்து கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறது. இதனால் வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண இன்டர்நேஷனல் மேரேஜ். இந்தியர்கள் ஏன் இந்தியர்கள் அல்லாதவர்களை மணமுடிக்கின்றனர்? பதிலுக்கான தேடல் இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து இணைந்திருங்கள். ராஜி சிம்கோலியோங் இந்த தம்பதி மணமுடித்து 10 ஆண்டுகளாகிவிட்டன. இவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறார். என்னை திருமணம் செய்து கொள்வாயா என ராஜியிடம் கேட்டார் சிம். 2013ஆம் ஆண்டில், அதுவும் தைவானில் ஒரு கம்பிவட காரில். அது ராஜிக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி. நான் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன், சொந்த இனம்தான். அது திருமணம் வரைக்கும் போகலை. ஸோ அதனால் திருமணமே வேணான்னு இருந்தேன். இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எங்கன்னா ஒரே வேலை இடத்துல 2 பேரும் வேலை செஞ்சோம். அப்புறம் போக அவர் ரொம்ப எனக்கு அட்டென்ஷன் கொடுத்தாரு. லைக் சின்ன சின்ன உதவி வேலை இடத்துல, வீட்டுக்கு தீபாவளிக்கெல்லாம் கூப்பிடுவேன். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது இவர் மட்டும் தமிழ் அடையில் வருவார். அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க, இல்லை அவருக்கு நினைக்கிறேன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் சுபாவம், எது நடந்தாலும் சமாளித்து விடலாம் எனும் மனத்திடம். ராஜியின் இந்த குணாதிசயங்கள் தான் சிம்மை ஈர்த்தது. ஓராண்டு காதலித்த பின் திருமணம். சிம் ஒரு சீனர் என்பது முக்கியமாக படவில்லை என்கிறார் ராஜி. அவர் என்னை ப்ரொப்போஸ் பண்ணும்போது கேட்டது, அடுத்த கட்டத்துக்கு கல்யாணம் பண்ண போகிறோமே, அதுக்கு நான் கேட்டது வந்து அவர்கிட்ட, உங்கள் குடும்பத்தில் வந்து என்னை ஏற்றுக்குவாங்களா? நான் ஒரு இந்தியன், நீங்கள் ஒரு சைனீஸ்,
அப்போ அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார், நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ண விரும்புகிறேன், அதனால் வீட்டில் வந்து எப்படி இருந்தாலும் சம்மதிப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவரோட நல்ல குணங்கள், ஹோல் என்டையர் ஃபேமிலியே அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வரவேற்றாங்க. ஏன்னா ரொம்ப ஹம்பலாக இருப்பார், என்ன ஒரு இது இருந்தாலும் லைக் மிங்கிள் பண்ணுவார். மெட்டி இது வரைக்கும் மெட்டி போட்டிருக்காரு காலில். இவர்களின் திருமணத்தில் இரு மனங்கள் மட்டும் இணையவில்லை, இரு கலாச்சாரங்களும் சங்கமித்தன. இந்து முறைப்படி கல்யாணம். அதில் மாப்பிள்ளை வீட்டார் இந்திய பாரம்பரிய உடை மட்டும் அணியவில்லை, அனைத்து சடங்குகளிலும் முழு மனதுடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். என் மக கவிஷ் சிம், அவருக்கு சீன பேரும் ஒன்று இருக்கு. அவர் வந்து தமிழும் பேசுவார். அவரோட பள்ளிக்கூடத்தில் அவர் மென்ட்ரின் எடுக்கிறாரு. ஸோ 2 மொழியுமே அவருக்கு தெரியும். சைனீஸ் நியூ இயரும் சரி, தீபாவளியும் சரி, நம்ம கிராண்டாக செய்வோம். வீடு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து உடுப்பு, புது உடுப்பு, அவர் வேஷ்டி சட்டை போடுவார் தீபாவளிக்கு, நான் புடவை. சைனீஸ் நியூ இயருக்கு நம்ம சைனீஸ் உடுப்பு போடுவோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, எங்கள் பையனுக்கு இது வந்து தெரியணும். When I saw her, it's just love at first sight. ஸ்கூலில் போகும்போது எல்லாரும் நான் மல்லே நினைக்கிறாங்க. நான் சொன்னேன் அப்பா சீனு, என் அம்மா தமிழ், இந்தியன். சிந்தன் இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹசீனா, இவருக்கு 29 வயது, திருமணமாகி 8 ஆண்டுகள், 4 குழந்தைகள். இவரின் கணவரும் சீனர். ஹிஸ் நேம் இஸ் அங் யூலாங். இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவங்கள பார்த்தது வந்து அவங்க தங்கச்சி மூலியமாக. ஸோ அவங்க ஸ்மைலில் தான் நான் விழுந்தது. ஸோ அப்பா அம்மா கிட்ட வந்து நான் அப்ரோச் பண்ணி முதல்ல ரொம்ப பயந்தேன். பிகாஸ் டெஃபினட்டாக அவங்க ஒத்துக்க மாட்டானுங்க எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் ஒன் திங் இஸ் பிகாஸ் அவங்க ஒரு சைனீஸ், another திங் என் வயசு. நான் ஸ்டார்டிங்கில் வந்து அம்மாட்ட தான் பண்ணேன், அப்பாட்ட அவ்வளோ போகல. பட் கடைசியில் அம்மா தான் ரிஜெக்ஷன் அதிகம் கொடுத்தாங்க. 21 வயதில் திருமணம். இவ்வளவு இளம் வயதிலேயே பிற இனத்தைச் சேர்ந்த ஒருவரை வாழ்க்கை துணையாக தெரிவு செய்தார். குடும்பத்தார் என்ன நினைத்தனர்? ஏதேனும் எதிர்ப்பை சந்திக்க நேர்ந்ததா? ஈலாங் பேர். அவள் ஈலாங் சொன்னோடனே, ஈலாங்கா அது சரிப்பட்டு வராது நம்மளுக்கு, அதெல்லாம் ஒத்தே வராது, வேணான்னு அவ்வளவோ சண்டை போட்டேன். தடவை கூட்டிகிட்டு போகும்போது அவ்வளோ பேசலை, அவ்வளோ பழகலை, அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தேன், வேணுக்குனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தேன். அவர் சைனீஸு, நம்ம வந்து தமிழ், அது ரெண்டும் எப்படி செட் ஆகுங்கிறது தான் எனக்கு குழப்பம். நம்மளுக்கு சைனீஸும் தெரியாது, எப்படி அங்கே போய் அந்த பிள்ளை வாழும், எப்படி அவங்க ஃபேமிலி வந்து ஒத்து போகிறதுக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது எனக்கு குழப்பம்தான். இடையா பையனை கூட்டிகிட்டு வந்துச்சு, என்கிட்ட பேச வச்சிச்சு. அது பேசப்போ எனக்கும் ஒத்து போயிடுச்சு. சரி, நல்ல பையனாக இருக்கான், பரவாயில்ல, அந்த பிள்ளை விரும்புது, நம்ம ஏன் அதை இது பண்ணுவானே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு இதுக்கு ஒத்துக்கிட்டேன். நானும் என் மகளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு, என்னை விட அதிகமாக அவரை பார்த்துக்கிட்டார், அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டாரு. இங்கேயும் விட்டு கொடுக்க முடியாது, அங்கேயும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். டு ஹேவ் அ ஹெல்த்தியர் ரிலேஷன்ஷிப், நம்மக்குள்ளார மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியும் வந்து ஹெல்த்தியாக வந்து பாண்ட் பண்ணணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஒன்று தான் கஷ்டமாக இருந்துச்சு, அவங்க கூட தமிழில் பேசும்போது அவங்க திருப்பி தமிழில் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் புரியும், ஆனால் பேச தெரியாது. ஸோ அந்த ஒரு கஷ்டம்தான் இருந்துச்சு. பல தொடர் முன்னேற்றங்களை கண்டு வரும் சிங்கப்பூர். மக்களின் மனப்போக்கிலும் பல மாற்றங்கள். அப்படி இருந்தும் கலப்பு திருமணம் எனும்போது ஏன் இன்னும் சிலரால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை? இது மூத்தோர் இளையர் என தலைமுறைகளை தாண்டிய ஒரு பிரச்சனையா? இஸ் இன்டர்ரேஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா இப்போது நம்ம ஃபேமிலிஸ் பார்த்தா அவங்க ஸ்பௌசஸ் ஃபேமிலி, அவங்க என்ன கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, அவங்க பண்டிகைகளுக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு எப்படி ரேஸ் பண்ணணும், அவங்களுக்கும் ஷேர்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இருக்கும், அவங்களுக்கு அது எப்படி அட்ரெஸ் பண்ணணும், அது இஷ்யூவும் வரும்.
ஆஃப்கோர்ஸ் சில பேர் வந்து எதிர்ப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கே ஒரு பயம், அவங்களோட சொந்த பழக்க வழக்கங்கள் அப்படியே மறைஞ்சு போயிடும். இல்லாட்டி மேபி அவங்களுக்கு பயம், அந்த சொந்தக்காரங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். பீயிங் ஜட்ஜ்ட். கப்பல்ஸ் வந்து பெற்றோரை மேபி அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம். அப்புறம் அவங்க பழக்க வழக்கங்களை வந்து எடுத்துக்காட்டலாம். அப்புறம் அந்த அஷூரன்ஸ் கொடுக்கணும் அந்த பெற்றோருக்கு வந்து, நம்ம வந்து வேறு இனத்தில் கல்யாணம் பண்ணுறோம், பட் ஸ்டில் நம்ம முக்கியமான பழக்க வழக்கங்களை நம்ம பிளெண்ட் பண்ணி செய்வோம். கப்பல் அவங்க பார்ட்னர் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். த பேரண்ட்ஸ் ஆர் த ஃபேமிலி அவங்க தெரிஞ்சுக்கலாம் தட் திஸ் பர்சன் இஸ் சின்சியர். ஃபேமிலிக்கு ப்ரூவ் பண்ணோம் தட் நம்ம ரெண்டு பேர்த்துல மோர் கம்பேட்டபிலிட்டிஸ் இருக்குது ராதர் தேன் டிஃப்ரென்சஸ். சிங்கப்பூரை சேர்ந்த சீனர், மலாய்க்காரர் அல்லது யுரேஷியர் இவர்களை இந்தியர் ஒருவர் மணமுடிப்பதை கூட சிலரால் ஏற்றுக்கொள்ள இயலாத நிலை. வேறொரு இனத்தைச் சேர்ந்த வெளிநாட்டவரை மணமுடித்தால் ரணிதா டேவிட் தம்பதி திருமணமாகி 15 ஆண்டுகளாகின்றன. இருவரும் ஆசிரியர்கள். ஒரே பள்ளியில் பணிபுரிந்த போது காதலில் விழுந்தனர். ஸோ எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் அம்மா நோ ப்ராப்ளம், அப்பா ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு ஒரு அச்சம் இருந்துச்சு. பட் அப்பாவுக்கு இவர் மேலே ரொம்ப பிடிச்சி போயிட்டு எங்கள் திருமணம் வந்து காலையில் வந்து கோயிலில் நடந்துச்சு. ஸோ ஹிந்து வெட்டிங், அப்புறம் ஈவினிங் வந்து ஐரிஷ் வெட்டிங் டின்னர் மாதிரி செஞ்சோம். So in Ireland, weddings can last quite a long time, but I hadn't anticipated that this wedding was going to take a full week. So it really was wonderful. திருமண வாழ்க்கை எப்படி? சவால்கள் எதையும் சந்திக்க வேண்டி இருந்ததா? கல்யாணம் பண்ணும்போது எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லை. பிகாஸ் அவர் ஐரிஷ், நான் இந்தியன். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேறுபாடாக நம்ம பார்க்கல. நம்ம வந்து அப்படி தான் 15 இயர்ஸாக நம்ம அப்படி தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட டெய்லி லைஃப், ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே எதுவுமே நாங்கள் மாற்றலை. அவராக இருக்கார், நானாக இருக்கேன். So for me, race has never been a major issue. அவரோட ஃபேமிலி வந்து என்னை மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி என்னோடய குடும்பமும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸோ எங்கள் டாட்டர் வந்து ஷானா ஸ்கூலுக்கு ப்ரைமரி ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிட்டோம். ஸோ எப்படி எந்த செகண்ட் லாங்குவேஜ் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே ரெண்டு பேரும் தமிழ், சரி அவங்க தமிழ் தான் படிக்கணும்ன்ட்டு அக்ரி பண்ணி இப்போ இவங்க செகண்டரி 2ல இருக்காங்க. அவங்க நல்லா பேசுவாங்க, எழுதுவாங்க தமிழில். We understand that language is the most important part of your identity. And our daughter, she is Indian Singaporean and she is Tamil. We're very different. I'm more diplomatic, quiet. Renita is bubbly, a chili padi. But I think together we make a great team. சண்டை போடும்போது மட்டும் நான் வந்து தமிழில் திட்டுவேன், அப்போ தான் அவருக்கு புரியாது. அவர் வந்து ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவார். நாங்கள் வந்து ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்குவோம். அப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ அவர் வந்து முன்னுக்கு நின்று, அவர் வந்து ஒரு மகனாக நின்று எங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் அவர் செய்வார். அதே மாதிரி என் மதர் இன் லா, என் மாமியார் வந்து டப்ளினில் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி. ஸோ நம்ம எவ்ரி 18 months பிளான் பண்ணி அவங்கள போய் விசிட் பண்ணுவோம். மன வாழ்க்கை என்றாலே சர்ச்சைகள் இல்லாமல் இருக்குமா? அதிலும் கலப்பு திருமணம் என்றால் அதற்குரிய தனிப்பட்ட சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். இதை கருத்தில் கொண்டே கலப்பு திருமணம் செய்தோருக்கான அமைப்பொன்றை நடத்தி வருகின்றனர் அடுத்து நாம் சந்திக்கவுள்ள தம்பதி மகேன் கேமிலி. 11 ஆண்டு இல்லற வாழ்க்கை, 3 குழந்தைகள். கூட்டாளியோட ஃபங்க்ஷனுக்கு போனோம். அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபேமிலியோடு வந்துருந்தாங்க. தம்பி, அக்கா, அப்பா, அம்மா எல்லாம் இருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாம் தனியாக தான் வருவாங்க. உங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்காங்களே, நல்ல ஒரு குடும்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அவள் லவ் ப்ளூம்ஸ்லாம் 1 வருஷத்துக்கு டேட் பண்ணோம். அப்புறம் அவங்க நேராக வந்து என் ஃபாதர்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணி சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி வந்து நான் உங்கள் சன்னை மேரி பண்ண போகிறேன்.
3 வெவ்வேறு திருமணச் சடங்குகள். அவற்றின் மூலம் இருவரின் மாறுபட்ட கலாச்சாரங்கள், சமய நம்பிக்கைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. 2 மகன்கள், 1 மகள் பிறந்த பிறகும் இது மாறவில்லை. இந்து கத்தோலிக்க போதனைகளை அவர்களுக்கு புகட்டுகின்றனர். இந்திய சீன பாரம்பரியத்தை கட்டிக்காப்பது முக்கியம் என சொல்லி வளர்க்கின்றனர். ஒய்ஃப் வந்து தமிழ் சாங்கியப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப இது செஞ்சுருக்காங்க. நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் பொங்கல் சமைப்பாங்க. அப்புறம் வெளியே வந்து கரும்புலாம் வாங்கி வீட்டில் வைப்பாங்க. அப்புறம் புத்தாண்டுக்கு வந்து அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் புது சட்டை போட்டுட்டு இப்படி நம்ம புத்தாண்டுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ 2019 நம்ம கோவிட் ஃபேஸ் பண்ணும்போது வழக்காப்பு செய்ய முடியாமல் போச்சு. யாரும் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வர முடியாமல் போச்சு. ஸோ நாங்கள் டிசைட் பண்ணோம், சரி ஓகே நம்மக்குள்ளார செஞ்சுக்குவோம். எப்படின்னா வந்து அவங்க வந்து சாரி போட்டுக்கிட்டு நான் வந்து சீனா ஸ்டைலில் உடுத்திட்டு நாங்களே ஒரு சின்ன செரமனி எங்களுக்குள்ளார செஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம கல்யாணம் பண்ணி 12 வருஷம். ஸோ எங்களுக்கு வந்து 2 ஆம்பளை பையனுங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. 2011 நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து பைரேஷியல் வந்து நீங்கள் போடலாம் உங்கள் ஐசியில். ஸோ நாங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து நாங்கள் அந்த பைரேஷியல் போட்டிருக்கோம். அவங்க பேர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் சன் பேர் வந்து கிரண் செங்கி. ஸோ அந்த 2 பேரும் வந்து மிக்ஸ் பண்ணி வரோம். கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கான அமைப்பை தோற்றுவிக்கும் எண்ணம் இவர்களுக்கு எப்படி வந்தது? இந்த சொசைட்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் ஏன் நானும் ஒய்ஃபும் ஸ்டார்ட் பண்ணோன்னா வந்து எங்களுக்கு வந்து இந்த மிக்ஸ் மேரேஜஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது எங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பரான பிளாட்ஃபார்மில் உதவி இருந்துச்சு, சப்போர்ட் இருந்துச்சு வெளியே இருந்து. பட் நம்ம எங்கே போனோம் எக்ஸாக்ட்லி, ஏன்னா அப்போலாம் வந்து இது அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. ஸோ அதனால தான் நம்மளே ஸ்டார்ட் பண்ணி educate பண்ணுவோம். So we actually work with other vendors, other companies that actually support our movement. And the very first event that we organized was the largest mass baby bearing dance in Singapore. And then after that, we had Racial Harmony Day. So Racial Harmony Day is actually our biggest event. இந்த அமைப்பில் நம்மளுக்கு வந்து ஒரு 600 மெம்பர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இவங்க எல்லாம் வந்து இன்டர்ரேஷியல் மேரேஜஸ், எல்லாம் மிக்ஸ் மேரேஜஸ் தான். ஸோ அந்த அமைப்பு மூலமா நம்ம என்ன செய்கிறோன்னா வந்து கல்யாணம் பண்ணவங்க, அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ண போகிறவங்க, டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அட்வைஸ் கொடுப்போம். அதே சமயத்தில் வந்து நம்மளுக்குன்னு வந்து புக் இருக்குது. ஸோ அந்த புக்கில் நம்ம கதைகள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அவங்களுக்கு. அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வச்சோன்னா வந்து ஒரு சமயத்தில் வந்து கேட்பாங்க, நாங்கள் அப்படி மிக்ஸ் மேரேஜஸில் இருக்கோம், என்ன நாங்கள் அவாய்ட் பண்ணோம், என்னென்ன. ஸோ நாங்கள் அந்த இதுலேருந்து அந்த ஆங்கிளில் வந்து ஷேர் பண்ணுவோம். We are looking at having a safe space meetup conversation where couples can share their experiences together and learn from each other. இந்த மாதிரியான அமைப்புகள் பெரும் உதவியாக இருக்கும். பிரச்சனைகள் எழும்போது வேறு என்னென்ன செய்யலாம்? couples go through several stages. ஃபர்ஸ்ட் வந்து நட்பு, அப்புறம் வந்து காதல், அப்புறம் வந்து திருமண வாழ்க்கை, அப்புறம் குடும்ப வாழ்க்கை. இந்த 4 ஸ்டேஜஸில் வந்து இமோஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஆனால் வந்து அந்த கப்புள்ஸ்க்கு வந்து அது வந்து கான்ஷியஸாக தெரியாது. அவங்களுக்கு அது எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மாறும். பிகாஸ் அவங்க வந்து கான்ஷியஸாக இல்லாதனால ப்ராப்ளம் வரும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரிய மாட்டேது அவங்களுக்கு. ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னா எப்போ நான் கற்றுக்கணும், when I'm okay. நான் ட்ரவுன் பண்ணும்போது ஸ்விம் பண்ண முடியாது. ஸோ கவுன்சிலிங் த ஜாப் வந்து when I'm drowning, I will come and help you. கோச்சிங் ஒரு ஜாப் வந்து before you drown, let me teach you how to swim. ஸோ இது ரெண்டும் பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். வருமுன் காப்போம்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கப்பலுக்கு. கலப்பு திருமணம் அன்றும் இன்றும் சிங்கப்பூரில் தொடரும் ஒன்று. அதை பற்றிய மக்களின் மனப்போக்கிலும் பல மாற்றங்கள். எனினும் சமூகத்தில் உள்ள அனைவரும் கலப்பு திருமணங்களை ஏற்றுக்கொள்ள இன்னும் சில காலம் பிடிக்கும். புரிந்துணர்வு, மரியாதை. கலப்பு திருமணம் புரிந்து கொண்ட தம்பதியருக்கு இடையே மட்டுமல்ல, சுற்றியுள்ளவர்களும் இதை அறிந்து நடந்து கொள்வது அவசியம். நான் ஹர்னிதா, நன்றி, வணக்கம்.